வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். Hi students, next inclination of line coating சாய்வு. The inclination of the line or the angle of inclination of a line is a angle which a straight line makes with the positive direction of x-axis measured in the counterclockwise direction to the part of the line above the x-axis. The inclination of the line is usually denoted by theta. இது எப்படி வரும் அப்படின்னாக்க அவங்க சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் டைரக்ஷனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் ஆக்சிஸ்னால் எப்படி இருக்கணும், இங்கே பாருங்கள், இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, இது ஒய் டேஷு, இது எக்ஸ் டேஷு. எக்ஸ் ஆக்சிஸில் பாசிட்டிவ் டைரக்ஷனில் தான் வரும்ன்ட்ருக்காங்க. அப்போ இந்த இடம் தான் சரியா. ஓகே, இப்போ ஒரு நோட்டு கொடுத்துருக்காங்க. த இன்க்ளினேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் எவ்ரி லைன் parallel to x axis is 0 degree. The inclination of y axis and every line parallel to y axis is 90 degree. இப்போ தமிழ் மீடியத்தில் பார்க்கும், அதாவது கோட்டின் சாய்வு அல்லது சாய்வு கோணம் என்பது எக்ஸ் அச்சின் மிகை திசைக்கும் நேர்கோட்டிற்கும் இடையே கடிகார முள்ளியின் எதிர் திசையில் அமைந்த கோணமாகும். சாய்வு கோணம் தீட்டா என குறிக்கப்படுகிறது. எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் 0 டிகிரி. இங்கே பாருங்களேன், இந்த இதுதான் இங்கே பாருங்கள், எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் வந்து இந்த இடம் 0 டிகிரி சரியா. அதுதான் த இன்க்ளினேஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் எவ்ரி லைன் parallel டு எக்ஸ் ஆக்சிஸ் 0 டிகிரி. நெக்ஸ்ட்டு ஒய் அச்சு மற்றும் ஒய் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் 90 டிகிரி. அதாவது இந்த இடம் வரும் இப்படி சரியா. இது வந்து என்னது 90 டிகிரி. இப்போ ஸ்லோப் ஆஃப் எ ஸ்ட்ரைட் லைன் while lying road one must know how steep the road will be. Similarly, when constructing a staircase we should consider its steepness. For same reason, anyone traveling along a hill or bridge feels hard compared to a traveling along a plain road. அதாவது சாலை அமைக்கும்போது இல்லைன்னா சாய்வாக எவ்வளோ சாய்வாக சாலை இருக்க வேண்டும் என்பதை வந்து நம்ம அறிந்து கொள்வோம். அதே போல் இப்போ ஒரு வீடு கட்டுறோம்னு வச்சுக்கிங்களேன், அந்த படிக்கட்டு இருக்குது பாருங்கள், படிக்கட்டு அமைக்கும்போது அதன் சாய்வுத்தன்மையை வந்து நம்ம கருத்தில் கொண்டு தான் அதை கரெக்டாக அமைப்போம். அதே மாதிரி இந்த சாய்வுத்தன்மையினால் சாதாரண சாலையில் பயணிப்பதை விட மலைப்பகுதி இருக்குல்ல, மலைப்பகுதி மேம்பாலத்தில் பயணிக்கிறது ஆகியவற்றில் பயணிப்பது மிகவும் கடினமான ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது போல் நம்ம வந்து உணர்வோம். இவையிலும் முக்கிய அம்சமாக இருப்பது சாய்வுத்தன்மை தான். ஏன்னா சாய்வாக இருக்கிறதுனாலே நமக்கு என்ன பண்ணுவோன்னா ஒரு பயத்தினை ஏற்படுத்தும் சரிங்களா. இந்த சாய்வுத்தன்மையானது சாய்வு அல்லது சாய்வின் அளவு என்று அழைக்கப்படுகிறது சரிங்களா. ஓகே, இப்போ டெஃபினேஷன் பார்க்கணுன்னா, இஃப் தீட்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் எ நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைனு, வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன் இல்லை, நான் வெர்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன், தென் tan theta is called the slope of the line and is denoted by m equal to tan theta அப்படின்னு சொல்லுவோம் சரியா. நேர்குற்றற்ற நேர்கோட்டின் சாய்வு கோணம் டீட்டா எனில் tan theta என்பது அக்கோட்டின் சாய்வு ஆகும். அதை m என குறிக்கலாம், நேர்கோட்டின் சாய்வு சரியா. இப்போ 2 பாயிண்ட்ஸ் நம்ம கொடுத்துருந்தாங்க டு ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த ஸ்ட்ரைட் லைன் when 2 points are given. To find the slope of a straight line when 2 points are given. இரு புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் நேர்கோட்டின் சாய்வு அது என்ன சொல்லியிருப்போம், நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம்,
ஸ்லோப்பு m is equal to tan theta அப்படின்னு டினோட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கேன்னா, tan theta அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்னங்க? ஆப்போசிட்டு டிவைட் பை adjacent சைடு, இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ பாருங்களேன், நமக்கு எக்ஸ் ஆக்சிஸு ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு, இது எக்ஸ் டேஷு, திஸ் பாயிண்ட்டு ஒய். இந்த பிளேஸ் வந்து 0, அதாவது ஆர்ஜின் பகுதின்னு சொல்லுவோம், ஆதிப்புள்ளின்னு தமிழில் சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கோட்டின் சாய்வு இருக்குல்ல, சாய்வு கோணம், இன்க்ளினேஷன் ஆஃப் லைன், இது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ஆக்சிஸில் நான் வெர்டிக்கல் லைனாக இருக்கும். இப்போ நான் வெர்டிக்கலாக இருக்குங்களா? இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து தீட்டா. சரிங்களா? இப்போது இந்த இடத்துல இங்கே ஒரு பாயிண்ட்டு, ஏதோ ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். ஏன்னு ஒரு பாயிண்ட்டை வந்து x1 y1ன்னு எடுத்துக்கிறோம். பியோட பிளேஸில் x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். இந்த இடத்த நம்ம பார்க்குறப்ப, இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்குறப்ப எப்படி பார்ப்போம்னா, x2 மைனஸ் x1, இதுக்கும் டிஃப்ரென்ஸு, இதுக்கும் பார்க்குறப்ப y2 மைனஸ் y1ன்னு வரும். இங்கே x2 மைனஸ் x1, இங்கே y2 மைனஸ் y1ன்னு வரும். சரியா? இப்போ நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இங்கே பாருங்கள், இது ஹைபோட்டானிஸ் சைடு, இது ஆப்போசிட்டு, இதுதான் அட்ஜசன்ட் சைடு, இந்த சைடு. அப்போ என்ன பண்ணுறோம், ஆப்போசிட் சைடு வந்து என்னது y2 மைனஸ் y1, அட்ஜசன்ட் சைடு x2 மைனஸ் x1. இப்போ ஸ்லோப் ஆஃப் m is equal to difference of y coordinates. அதே சேம் டிஃப்ரென்ஸ் ஆஃப் x கோஆர்டினேட். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இதை எப்படி எழுதலாம்னா, m is equal to y2 minus y1 divided by x2 minus x1. ஃபார்முலா ஃபினிஷ்டு. நெக்ஸ்ட்டு வேல்யூஸ் ஆஃப் ஸ்லோப். ஃபஸ்ட்டு வந்து கண்டிஷனு வேல்யூஸ் ஆஃப் ஸ்லோப்பு. தீட்டா ஈக்குவல் டு 0 degree. Slope, the line is a parallel to the positive direction of x-axis. The line is parallel இருக்கும் to the positive direction. லைன் வந்து parallel இப்படி இருக்கும். சரிங்களா? எதுக்கு நேராக இருக்குன்னா x-axisக்கு parallel இருக்கும் பாசிட்டிவ் டைரக்ஷனில். அப்படின்னா இந்த மாதிரி வருங்க. இங்கே வருங்க, x-axisக்கு parallel லைன் இருக்குங்களா, இந்த லைன் தான் தீட்டா ஈக்குவல் டு 0 degree. இப்போ நெக்ஸ்ட்டு தமிழ் மீடியத்தில் சாய்வுகளின் மதிப்புகள். 0 ஈக்குவல் டு தீட்டா ஈக்குவல் டு 0 டிகிரியா, நேர்கோடானது எக்ஸ் அச்சின் மிகை திசையில் இணையாக அமையும். அதே சேம் தாங்க வருங்க. எக்ஸ் அச்சுக்கு மிகை அப்படின்னா இதாங்க, பாசிட்டிவ் டைரக்ஷன் தான் மிகை அப்படின்னு அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட்டு செகண்டு 0 லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் 90 டிகிரி. நேர்கோட்டின் சாய்வு ஒரு மிகை எண் ஆகும். நேர்கோடானது இடமிருந்து வலது நோக்கி உயரும்போது சாய்வானது மிகை எண் ஆகும். இங்கே பாருங்களேன், இடது சைட்லேருந்து வலதுபுறமாக சாய்வாக வருது. இந்த இடம் தீட்டா, இது 0, இங்கேருந்து 90 டிகிரிக்குள்ளே தானே இருக்குது, 0க்கு மேலே 90க்குள்ளே. ஓகேவா? தமிழ் மீடியத்தில், இங்கிலீஷ் மீடியத்தில் 0 less than theta less than 90 degree. The line has positive slope. A line with positive slope rise from left to right. Left sideலேருந்து ரைட் சைடு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 90 degree less than theta less than 180 degree. The line has negative slope. A line with negative slope falls from left to right. இங்கே பாருங்கள், நெகட்டிவ் அப்படின்னா இங்கே பாருங்கள், லெஃப்ட்டு டு ரைட்டு, இங்கேருந்து இப்படி வருது 90க்கு மேலே.
சரிங்களா. நெக்ஸ்ட்டு the line theta equal to 180 degree. The line is parallel to the negative direction of x-axis. 180 degree அப்படின்னு இந்த அப்படியே இருக்கிறது தான், எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல். நெக்ஸ்ட்டு theta equal to 90 degree. The slope is undefined. ஒன்றுமே இல்லைங்க, இதை வந்து வரையறுக்க இயலாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் த parallel லைன்ஸு, இணைக்கோடுகளின் சாய்வுகள். Two non-vertical lines are parallel. இங்கே பாருங்கள், இதாங்க டூ non-vertical லைன்ஸு, போத்துமே பேரலாக இருக்குதுங்க. இஃப் அண்ட் ஒன்லி இஃப் தேர் ஸ்லோப் ஆர் ஈக்குவலு. இந்த ஸ்லோப் வந்து ரெண்டுமே ஈக்குவலு. தமிழில் சொல்லணும்னா, இரண்டு நேர்குத்தற்ற கோடுகள் சமமாக இருந்தால் மட்டுமே அவை இணையாக இருக்கும். L1 and L2 நேர்குத்தற்ற கோடுகளின் சாய்வுகள் முறையே M1 M2 அப்படின்னு சொல்லுவோம். வருங்க, L1 L2 be a நான் வெர்டிக்கல் லைன்ஸுங்க, L1 L2. இப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படின்னு பார்த்தா, ஸ்லோப்ஸ் ஆர் ஈக்குவலு. ஸ்லோப் ஆர் ஈக்குவல் அப்படின்னா M1 ஈக்குவல் டு M2. இது M1, இது M2ன்னு அர்த்தம். சரிங்களா. அதாவது இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, tan θ1 ஈக்குவல் டு tan θ2. இதை தான் M1 M2ன்னு சொல்கிறது. சரிங்களா, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. parallel அப்படின்னா ரெண்டுமே இணை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் த பர்பண்டிகுலர் லைன்ஸு. ஸ்லோப் ஆஃப் த பர்பண்டிகுலர் லைன்ஸ், செங்குத்து கோடுகளின் சாய்வுகள். இப்போ இருக்குங்க, இதுதான் எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸு. இதில் பார்த்தீங்கன்னா டூ லைன்ஸுமே L1 L2 அந்த டூ லைன்ஸுமே இன்டர்செக்ட் ஆகிக்குது. இது θ1, இது θ2. சரிங்களா. இரண்டு நேர்குத்தற்ற கோடுகளின் சாய்வுகளான M1 M2 இவற்றின் பெருக்கல் பலன் M1 இன்ட்டு M2 -1 ஆக இருந்தால் மட்டுமே அக்கோடுகள் செங்குத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டூ நான் வெர்டிக்கல் லைன்ஸ் வித் ஸ்லோப் M1 and M2 ஆர் பர்பண்டிகுலர் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் M1 M2 -1. இதுதான் ஃபார்முலா. சரியா. பர்பண்டிகுலர் அப்படின்னா இது ஃபார்முலான்னு வச்சுக்கிங்க, பேரலல்னா இது ஃபார்முலா. இப்போதைக்கு இது ஷார்ட் போதும். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.8. நம்ம இதோட ப்ரூஃபை பார்க்குங்களேன், பாருங்களேன். ப்ரூஃபை பார்த்துட்டு அடுத்த எக்ஸாம்பிள் போகும். இங்கே பாருங்க, ட்ரையாங்கிள் ஏபிசிங்களா, இப்படி எடுத்துக்குமா, ஏபிசி. இது L1, இது L2 லைனு, இது L2, இது L1. இந்த இடம் பார்த்திங்கன்னா 90 மைனஸ் θ. இந்த இடம் பார்த்திங்கன்னா θ1, இந்த இடம் தான் θ2. சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு 90 மைனஸ் θ1. சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் 180 டிகிரி. அதாவது சம் ஆஃப் த angles of triangle ABC is 180 degree. சரியா. அதாவது முக்கோணம் ஏபிசியின் கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நான் மெஷரிங் ஸ்லோப் L2, இந்த L2 இருக்குல்ல, L2 த்ரூ த ஆங்கிள் ஆஃப் θ2 அண்டு 90 மைனஸ் θ which are opposite to each other we get. இப்போ இங்கே பாருங்களேன், tan θ2 equal to minus 90 minus θ1ன்னு இருக்குது இந்த இடம். சரிங்களா, நெகட்டிவில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 90 மைனஸ் θ1 இருக்குல்ல, இதை மைனஸ் சைனு 90 minus θ1 divided by cos 90 minus
தீட்டா 1 அப்படின்னு இதை ரைட் பண்ணலாமா? இப்போ இதை இன்னும் சால்வ் பண்ண sin 90 மைனஸ் தீட்டாவோட வேல்யூஸ் என்னென்னா காஸ் தீட்டா. அப்போ மைனஸ் ஆல்ரெடி இருக்குது, மைனஸ் காஸ் தீட்டா 1 காஸ் 90 மைனஸ் தீட்டா sin தீட்டா 1 ஈக்குவல் டு காஸ் பை சைனோட வேல்யூஸு காட் தீட்டா 1. இப்போ இங்கே என்ன எழுதியிருக்கோம், tan தீட்டா 2 ஈக்குவல் டு காட் தீட்டா 1. இந்த காட் தீட்டாவை என்ன பண்ணலான்னா மைனஸ் 1 tan தீட்டா 1 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா? இந்த tan தீட்டா 1 டிவைடில் இருக்கிறது ஈக்குவல் இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா மல்டிப்ளை பண்ணும். அப்போ tan தீட்டா 1 tan தீட்டா 2 ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு இருக்கும். நம்ம தீட்டா 1 தீட்டா 2வை நான் ஆல்ரெடி ஃபிகரில் வச்சே சொல்லியிருக்கேன். இந்த இடம் வந்து M1, இந்த இடம் M2ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ திஸ் வேல்யூஸ் M1, திஸ் வேல்யூஸ் ஆர் M2 ஈக்குவல் டு minus 1. When the line L1 is perpendicular to line L2, then M1 into M2 is equal to minus 1. L1, L2 என்ற இரு கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்து எனில் M1 M2 is equal to minus 1. That's all. Formula completed. Next example 5.8. Let L1 and L2 be two lines with well-defined slope M1 and M2 respectively. L1 is a parallel to L2 if and only if M1 is equal to M2. L1 என்ற லைனும் L2 என்ற லைனும் parallel இருந்துச்சுன்னா M1 equal to M2. L1 L2 பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா M1 into M2 is equal to minus 1. இப்போ நான் அந்த ஃபார்முலா தான் நம்ம பார்த்தோம். நம்ம சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இந்த நோட்டு பாக்ஸை பார்த்துடலான்ட்டு பார்த்தேன். தமிழ் மீடியத்தில் அப்படி தான் குற்றற்ற இரு நேர்கோடுகள் L1 L2 ஆகியவற்றின் சாய்வுகள் முறையே M1 M2 எனில் L1ம் L2ம் இணை எனில் இந்த ஃபார்முலா, செங்குத்து அப்படின்னா இந்த ஃபார்முலா, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. எக்ஸாம்பிள் 5.8. வாட் இஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஹூஸ் இன்க்ளினேஷன் இஸ் 30 டிகிரி? ஒரு கோட்டின் சாய்வு கோணம் 30 டிகிரி எனில் அக்கோட்டின் சாய்வை காண்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஹியர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 30 டிகிரின்னு கொடுத்துட்டாங்களா? அப்போ நம்ம ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஸ்லோப்போட ஃபார்முலா சாய்வு அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஸ்லோப்புக்கு சாய்வு M is equal to tan தீட்டா. சரியா? அப்போ தீட்டாவோட வேல்யூஸ் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், 30 டிகிரி கொடுத்துருக்கோமா? அப்போ M is equal to tan 30 டிகிரி. சரிங்களா? இப்போது நம்ம இந்த வேல்யூஸை பார்க்கறதுக்கு முன்னாடி டேனோட ஆல் த வேல்யூஸும் அப்படியே ரைட் பண்ணிவிடுமா? இதாங்க tan 0 டிகிரி, tan 30, tan 45, tan 60, tan 90. tan 0 டிகிரிக்கு 0, tan 30க்கு 1/√3, tan 45க்கு 1, tan 60க்கு √3, tan 90க்கு இன்ஃபினிட்டிவ். இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ tan 30 டிகிரிக்கு என்ன பார்த்தோம்னா M is equal to 1/√3 அப்படின்னு பார்த்தோம். இதாங்க ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம்மு. What is the inclination of a line whose slope தமிழில் இதில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த இன்க்ளினேஷன் ஆஃப் எ லைன் ஹோஸ் ஸ்லோப் இஸ் √3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்லோப்போட வேல்யூஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. M is equal to √3ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அப்போ M is equal to √3 அப்படின்னா தீட்டா பி த இன்க்ளினேஷன் ஆஃப் லைனு. அப்போ tan theta is equal to √3. √3 வந்து விச் வேல்யூஸில் டேனில் வரும் அப்படின்னா theta is equal to tan 60 டிகிரியில் வரும். சரிங்களா? ஆன்சர். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு 5.9 எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 5.9.
ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் த கிவன் பாயிண்ட்ஸ். கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் சாய்வை காண்க. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? இப்போ இந்த ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். சாய்வு 2 பாயிண்ட்ஸு கொடுத்து ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா ஃபார்முலா சொல்லியிருக்கோம். y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1, 2 மைனஸ் 1 டிவைட் பை இங்கே பாருங்கள் x1 y1 x2 y2. y2ஓட வேல்யூஸ் 2, y1ஓட வேல்யூஸ் 1, அதான் 2 மைனஸ் 1. நெக்ஸ்ட்டு x2 வேல்யூஸ் மைனஸ் 3 மைனஸ் x1 வேல்யூஸ் மைனஸ் 6. அப்போ 2 மைனஸ் 1ஓட வேல்யூஸ் 1 டிவைட் பை மைனஸ் 3. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? ப்ளஸ் 3ன்னு கிடச்சிரும். இதான் வந்து ஸ்லோப்பு. நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. மைனஸ் 1/3, 1/2 அண்டு 2/7, 3/7. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து பண்ணாக்கா அதே சேம் ஃபார்முலா தான். x1 y1 x2 y2. இப்போ ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. இப்போ y2ஓட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 3/7 மைனஸ் y1ஓட வேல்யூஸு 1/2 டிவைட் பை x2 வேல்யூஸ் என்னங்க? x2 வேல்யூஸ் 2/7 மைனஸ்ஸு x1ஓட வேல்யூஸு இங்கே ஒரு மைனஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ்ஸு 1/3 ஆகிடும். சரிங்களா? இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் இது டினாமினேட்டரோட வேல்யூஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இங்கே இதை மேலேயும் கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க, இங்கே மேலேயும் கீழே 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. டினாமினேட்டர் சேமாக ஆக்கணும். அதாவது டினாமினேட்டர் சேமாக ஆக்கணும்னா நியூமரேட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே பாருங்கள் 3/7 இன்ட்டு 2/2 வேல்யூஸை கேன்சல் பண்ணிக்கலாம். அதே சேம் தான் கிடைக்கும். மைனஸ் 1/2 இன்ட்டு 7/7 வேல்யூஸ் ஒன்று சேஞ்ச் ஆகுது இல்லை, டிவைட் பை இங்கே 7 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இங்கே 3ஆல் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே 7ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். டினாமினேட்டர் சேமாக வந்துடும். அப்போ 2/7 இன்ட்டு 3/3 ப்ளஸ்ஸு 1/3 இன்ட்டு 7/7. சரிங்களா? அதாவது மேலே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 14 வரும், கீழே டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா 21 வரும். இப்போ சேமாக வந்துடும். நம்ம ஈஸியாக ஆட் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஆகிடும். அதுக்காக தான் இதை நான் பண்ணேன். இப்போ இங்கே பாருங்கள் 2 3s are 6 divided by 14 minus 7 divided by 14 divided by 2 3s are 6 divided by 21 plus 1 into 7 is 7 divided by 21. இங்கே பாருங்க. இப்போ இதை லெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குங்கன்னா 6 மைனஸ் 7, அப்போ மைனஸ் 1 டிவைட் பை 14 வருதுங்களா, இன்ட்டு போடுவாங்கன்னா டிவைட் பை இங்கே என்ன கிடைக்கும் 6 7 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும் 13 டிவைட் பை 21 கிடைக்கும். இப்போ இதை கரெக்டாக ஆர்டராக கொண்டு போனால் மைனஸ் 1/14 இன்ட்டு 21 டிவைட் பை 13 கிடைக்கும். 2 7s are 14, 3 7s are 21. அப்போ நமக்கு கிடைக்கிறது மைனஸ் 3 இன்ட்டு 2 இன்ட்டு 13 26. இதுதான் ஸ்லோபோட வேல்யூஸு மைனஸ் 3/26. நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மு. இப்போ 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கன்னா ஸ்லோப்பு y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1 எடுத்துக்கிறீங்க, செகண்ட் பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒய்யோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா மைனஸ் 6 மைனஸ் y1 வேல்யூஸு
14 divided by x2 value is 14 minus x1 ஓட value is 14 இங்கே y1 ஓட value is 10 அப்போ என்ன கிடைக்கும் 6 minus 10 minus 16 divided by 0 ன்னு ஆகிடும் அப்போ slope is undefined சாய்வு வரையறுக்க இயலாது Example 5.10 the line R passes through the points minus 2, 2 and 5, 8 and the line A passes through the points minus 8, 7 and minus 2, 0 is the line R is perpendicular to S minus 2, 2 மற்றும் 5, 8 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடு R மற்றும் minus 8, 7 மற்றும் minus 2, 0 ஆகிய புள்ளிகளை வழி செல்லும் நேர்கோடு S ஆகும் எனில் நேர்கோடு R ஆனது நேர்கோடு Sக்கு செங்குத்தாக அமையுமா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த 2 பாயிண்ட்ஸுக்கும் ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் சரிங்களா நேர்கோடு ஆரின் சாய்வுக்கான ஃபார்முலா ஸ்லோப்புக்கான ஃபார்முலா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோப்புக்கான ஃபார்முலா இது x1 y1 x2 y2 இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் y2 value is 8 y1 value is 2 divided by x2 value is 5 minus x1 value is minus 2 இப்போ plus 2 ஆயிடும் 8ல் 2 போச்சுன்னா 6 divided by 7 இது m1 ஓட வேல்யூ சரியா நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் line S the slope of line S is m2 இப்போ செகண்ட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம் minus 8, 7 minus 2, 0 ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1 y1 செகண்ட் பாயிண்ட்டு x2 y2 இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் y2 minus y1 divided by x2 minus x1 y2 ஓட வேல்யூஸு 0 y1 ஓட வேல்யூஸு 7 divided by x2 ஓட வேல்யூஸ் minus 2 x1 ஓட வேல்யூஸு minus 8 இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் 8 ஆகிடும் அப்போ minus 7/6 இது m2 வேல்யூ சரியா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பர்பண்டிகுலர் அப்படின்ட்டுருக்காங்க அப்போ பர்பண்டிகுலர்னால் m1 இன்ட்டு m2 ஈக்குவல் டு -1 m1ஓட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா 6/7 இன்ட்டு m2 வேல்யூஸ் -7/6 ஈக்குவல் டு -1ன்னு வரணும் 6 6 கேன்சலு 7 7 கேன்சலு -1 ஈக்குவல் டு -1 அப்போ R is perpendicular to line S. R is perpendicular to line S. சரியா அப்போ R ஆனது நேர்கோடு Sக்கு செங்குத்தாக அமையும் Example 5.11 the line P passes through the points 3, -2, 12, 4 and the line Q passes through the points 6, -2 and 12, 2 is P is parallel to Q. Next Tamil medium example 5.11 3, -2 and 12, 4 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடு P மற்றும் 6, -2 மற்றும் 12, 2 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோடு
Q ஆகும். P ஆனது Qக்கு இணையாகுமா? இதுதான் தமிழ் கொஸ்டின். P என்ற பாயிண்ட்டு Q என்ற பாயிண்ட்டு 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா தான். இப்போ Pயின் சாய்வு ஓகேவா? The slope of P is m1. அப்போ y2 minus y1 divided by x2 minus x1. இது x1 y1 x2 y2 4 மைனஸ் y1ஓட வேல்யூஸ் -2. அப்போ அங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். x2 வேல்யூஸ் 12 மைனஸ் x1ஓட வேல்யூஸு 3. இப்போ 4 + 2 6 இது லெஸ் பண்ணால் 9 கேன்சல் பண்ணால் 2 3 சார் 6 3 3 சார் 9. m1 = 2/3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the slope of Q is m2 = y2 minus y1 divided by x2 minus x1. Qவின் சாய்வு பாருங்க 6, -2 12, 2 x1 y1 x2 y2. y2ஓட வேல்யூஸு 2 y1ஓட வேல்யூஸு -2. அப்போ இங்கே ஒரு மைனஸு +2 ஆகிடும். டிவைட் பை x2 வேல்யூஸு 12 மைனஸ் x1ஓட வேல்யூஸு 6. அப்போ 4/6ன்னு வரும். 12 6 லெஸ் பண்ணால் 6 2 2 சார் 4 3 2 சார் 6. அப்போ 2/3 அப்படின்னு கிடைக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பேரலா அப்படின்னு கேட்காங்க. பியும் கியும் பேரலா இணையாகுமா அப்படின்னு கேட்டாங்க. சரியா? அப்போ பேரலல் அப்படின்னா m1 = m2. m1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2/3, m2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 2/3. அப்போ therefore the line P is parallel to the line Q. ஓகேவா? அப்போ என்ன சொல்லணும்? P ஆனது நேர்கோடு Qக்கு இணை. P ஆனது நேர்கோடு Qக்கு இணை. தட்ஸ் ஆல் சம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.12. show that the points -2, 5, 6, -1 and 2, 2 are collinear. தமிழ் மீடியத்தில் பார்க்குறப்ப -2, 5, 6, -1 மற்றும் 2, 2 ஆகிய புள்ளிகள் ஒரு கோடமைந்த புள்ளிகள் என காட்டு அப்படின்னா எப்படி காமிக்கணும்னா ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு காமிக்கணும். சரிங்களா? இப்போ the vertices are 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? டைப் பண்ணிக்கோ. கொடுக்கப்பட்ட புள்ளிகள் A of -2, 5, B of 6, -1, C of 2, 2. சரியா? ஸ்லோப் ஆஃப் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏபி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? கொலினியர் அப்படின்னு சொல்லியிருந்தனால நம்ம ஒன் பாயிண்ட்டை போட்டுக்குவோம். இங்கே பாருங்கள், ஆரிஜின் பகுதி y டேஷு x டேஷு எக்ஸு ஒய் பாயிண்டா. இப்போ இது 6, -1 இந்த இடம் வரும். பாசிட்டிவில் இந்த இடம் 6, -1 இதுக்கு நேராக வரும்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு -2, 5 -2, 5ன்றது இந்த இடம் வரும்.
நெக்ஸ்ட்டு 2,2 இந்த இடம் வரும். சரியா? இப்போ ஏபி பார்க்குறோம். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஏபியின் சாய்வு y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இதை என்ன பண்ணுறேன், x1 y1ன்னு எடுத்துக்கிறேன், இந்த வேல்யூஸை x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். சரியா? இப்போ நான் y2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -1, y1ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா +5 டிவைடட் பை x2 வேல்யூஸு 6, x1 வேல்யூஸு -2, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, +2 ஆகிடும். அப்போ -1 -6 5 ஆட் பண்ணால் -6, 8 கேன்சல் பண்ணால் 2 3s are 6, 3 2s are 6, 4 2s are 8 ஈக்குவல் டு -3/4 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் பிசி, பிசியின் சாய்வு. இப்போ பியோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ x1 y1 x2 y2. இப்போ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1. y2ஓட வேல்யூஸு 2, y1ஓட வேல்யூஸு இங்கே ஒரு -1 +1 ஆகிடும். x2ஓட வேல்யூஸு 2 மைனஸ் x1ஓட வேல்யூ 6. இப்போ என்ன கிடைக்கும், 3/-4ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி. அப்போ என்ன பண்ணணும்னா ஈக்குவலாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏபியின் சாய்வு பிசியின் சாய்வு சமமாக இருந்துச்சுன்னா the points A, B, C all lie in a same straight line. அப்போ A, B, C are collinear. Next example 5.13. Let A of 1, -2, B of 6, -2, C of 5, 1 and D of 2, 1 be 4 points. First question, find the slope of the line segments AB. B question CD. 2 points கேட்டிருக்காங்களா, 2 values. Second, find the slope of the line segments. First question BC, second question AD. Second question finish. Third, what can you deduce from your answer? நம்மளாம் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லணும். இப்போ தமிழ் மீடியம் கொஸ்டின் பார்ப்போம். Example 5.13. A of 1, -2, B of 6, -2, C of 5, 1 மற்றும் D of 2, 1 என்பன 4 புள்ளிகள் எனில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏபி, செகண்ட் கொஸ்டின் சிடி என்ற கோட்டு துண்டுகளின் சாய்வுகளை காண்க. செகண்ட் கொஸ்டின் பிசி, அடுத்து ஏடி என்ற கோட்டு துண்டுகளின் சாய்வுகளை காண்க. விடைகளிலிருந்து நீங்கள் அறிவது என்ன? இப்போ சம்முக்கு வாங்க போகலாம், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஏபியோட சாய்வு பார்க்கணுமா? ஃபஸ்ட்டு கொஸ்டினில் ஃபஸ்ட்டு வந்து ஏபியோட சாய்வு அப்படின்னா ஃபார்முலா y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. இப்போ ஏயோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 1, -2, பியோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 6, -2.
இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 செகண்ட் பாயிண்ட்டை y1ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ செகண்ட் பாயிண்ட்ஸை x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ இந்த வேல்யூஸை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா அப்படின்னா இதில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணனா y2 மைனஸ் y1 அப்போ -2 + 2 அப்படின்னு கிடைக்குங்களா? டிவைட் பை x2 வேல்யூஸ் 6 மைனஸ் x1 வேல்யூஸ் 1 ஈக்குவல் டு 0/5ன்னு வரும், ஈக்குவல் டு 0. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் சிடி, ஸ்லோப் ஆஃப் சிடி, சிடியின் சாய்வு. சரிங்களா? இப்போ சியோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 5,1, டியோட பாயிண்ட்டு 2,1. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1ன்னு எடுத்துக்கோங்க, செகண்ட் பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கோங்க. இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா தான், y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1. இப்போ ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணோன்னா y2 வேல்யூஸ் y1 அப்போ 1 மைனஸ் 1ன்னு வரும். x2 வேல்யூஸு 2 மைனஸ் 5 அப்போ 0 மைனஸ் 3ன்னு வரும், ஈக்குவல் டு 0. சரியா? ஏபியோட சாய்வு 0, சிடியோட சாய்வும் 0 தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷின் பார்க்குறோம். செகண்ட் கொஷினு ஸ்லோப் ஆஃப் பிசி. பியோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 6, -2, சியோட பாயிண்ட்டு 5,1. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1 y1, செகண்ட் பாயிண்ட்டு x2 y2. ஃபார்முலா y2 மைனஸ் y1 x2 மைனஸ் x1. ஏன்னா 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா ஸ்லோப்புக்கு 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ y2 பார்த்தீங்கன்னா 1, y1 பார்த்தீங்கன்னா -2 அப்போ இது ப்ளஸ் ஆகிடும், டிவைட் பை x2 வேல்யூஸ் 5 மைனஸ் x1 வேல்யூஸ் 6 ஈக்குவல் டு 3/-1 ஈக்குவல் டு -3. நெக்ஸ்ட்டு செகண்டு ஸ்லோப் ஆஃப் ஏடி, ஏடியின் சாய்வு. அப்போ அதே ஃபார்முலா தான் y2 மைனஸ் y1 டிவைட் பை x2 மைனஸ் x1. சரிங்களா? ஏவோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 1, -2, டியோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 2, 1, x1 y1 x2 y2. இப்போ y2ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1, y1ஓட வேல்யூஸ் +2 டிவைட் பை x2 வேல்யூஸு 2, x1 வேல்யூஸு 1. அப்போ ஈக்குவல் டு 3/1ன்னு கிடைக்குங்களா? என்ன கிடைக்கும்? 3/1ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 3. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் ஏபி அண்ட் சிடி ஆர் ஈக்குவல். சாய்வு ஏபி மற்றும் சிடி இணை ஆகும். ஏபியும் சிடியும் இணை. ஏடி அண்டு பிசி நாட் பேரலல்.
இணை இல்லை. therefore ABCD நாற்கரம் வீசிய சரிவகம் ஆகும். Example 5.14 consider the graph representing a growth of population in crores. Find the slope of the line AB and hence estimate the population in the year 2030. So okay, தமிழ் மீடியம். கீழே கொடுக்கப்பட்ட மக்கள் தொகை பெருக்கம் கோடிகளில் மற்றும் ஆண்டிற்கான வரைபடத்தில் ஏபி என்ற கோட்டின் சாய்வை காண்க. மேலும் 2030 ஆண்டிற்கான மக்கள் தொகையையும் கணக்கிடுக. அவங்க இந்த கிராஃபே நமக்கு கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இதுதான் கிராஃபு. The points A of 2005, 96, B of 2015, 100 are the on the line AB அப்படின்னு இருக்குது. இப்போ ஸ்லோப் ஆஃப் AB ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா y2 minus y1 x2 minus x1. ஃபஸ்ட்டு பாயிண்ட் x1 y1ன்னு கொடுத்துங்க, செகண்ட் பாயிண்ட் x2 y2ன்னு கொடுத்துருங்க. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா y2ஓட வேல்யூஸ் 100, y1ஓட வேல்யூஸ் 96. நெக்ஸ்ட்டு x2 வேல்யூஸ் 2015, x1ஓட வேல்யூஸ் 2005. பார்த்தீங்கன்னா 100 minus 96 4 வரும். டிவைட் பை 2015 2005 லெஸ் பண்ணால் 10. 2 2s are 4, 5 2s are 10 ஈக்குவல் டு 2/5 கிடைக்குதுங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, லெட் த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் இன் 2020 பி K crores அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ லெட் த க்ரோத் ஆஃப் பாப்புலேஷன் in 2020 க்ரோத்து கேட்குறாங்க. நமக்கு கேயோட வேல்யூஸ் கொஸ்டின் மார்க். இப்போ க்ரோத்து கண்டுபிடிக்கணும்னா ஸ்லோப் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் ஏபி, அதாவது ஏசியின் சாய்வு ஈக்குவல் டு ஏபியின் சாய்வு. 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னால் ஃபார்முலா y2 minus y1 divided by x2 minus x1 equal to. இப்போ ஏவோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2005, 96. சியோட பாயிண்ட்டு 2030, K. நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஏபியோட சாய்வு, சரியா? இப்போ நம்ம ஏசியை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏசியை பார்த்தீங்கன்னா y2 minus y1, அப்போ K minus 96 divided by 2030 minus 2005 equal to 2/5. இப்போ K minus 96 divided by இதை லெஸ் பண்ணால் என்ன வரும், 25 கிடைக்குங்களா? ஈக்குவல் டு 2/5. இப்போ இந்த K minus 96 இங்கே இருக்கட்டும், 25 ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும், K minus 96 is equal to 2 into 25. மேலே போகிறப்ப மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பை 5. 5ஆல் கேன்சல் பண்ணால் 5 5s are 25. அப்போ K minus 96 2 into 5 10 ஆகிடும். இந்த 96 ஈக்குவல் டு இந்த சைடு போச்சுன்னா K is equal to plus 96 plus 10. அப்போ K is equal to 106 அப்படின்னு கிடைக்கும். அப்போ எஸ்டிமேட்டட் பாப்புலேஷன் இன் 2020 106 crores வரும். Without using Pythagoras theorem, show that points 1, -4, 2, -3 and 4, -7 from a right angled triangle. எடுத்துக்காட்டு 5.15 பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி
பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தாமல் 1, -4, 2, -3 மற்றும் 4, -7 என்ற முனை புள்ளிகளின் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. Let the given points A of இந்த 3 பாயிண்ட்ஸை நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு ஃபினிஷ் பண்ணணும். த ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு, அதாவது ஏபியின் சாய்வு 2 பாயிண்ட்ஸ் கொடுத்து ஃபார்முலான்னா y2 - y1 x2 - x1. இப்போ ஏவோட பாயிண்ட்டை ரைட் பண்ணிக்கிறோம், பியோட பாயிண்ட்டை ரைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை x1 y1ன்னு எடுத்துக்கிறோம், செகண்ட் பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார்முலா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் y2 - y1, y2ஓட வேல்யூஸ் -3, y1ஓட வேல்யூஸு இங்கே ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸ், அப்போ +4 ஆகிடும். டிவைட் பை x2 வேல்யூஸு 2, x1 வேல்யூஸு 1, அப்போ -3 + 4 1 டிவைட் பை 1 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு த ஸ்லோப் ஆஃப் பிசி, பிசியின் சாய்வு ஈக்குவல் டு -7 + 3 டிவைட் பை 4 - 2 ஈக்குவல் டு -4 டிவைட் பை 2. கேன்சல் பண்ணால் -2 கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு த ஸ்லோப் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு, ஏசியோட வேல்யூஸ் என்ன, ஏ பாயிண்ட்டை ரைட் பண்ணுறோம் 1, -4, சி பாயிண்ட்டு 4, -7, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு x1, செகண்ட் பாயிண்ட்டு y1, x2 y2. ஃபார்முலா y2 - y1 டிவைட் பை x2 - x1. y2 - y1னா -7 + 4ன்னு வரும். டிவைட் பை x2 வேல்யூஸ் 4, x1ஓட வேல்யூஸ் 1 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், -3 டிவைட் பை 3 கேன்சல் பண்ணால் 1, அப்போ -1ன்னு கிடைக்குமா. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி, ஏபியின் சாய்வு இன்ட்டு ஏசியின் சாய்வு. சரிங்களா? அப்போ ஏபியோட சாய்வு பார்த்திங்கன்னா 1, ஏசியோட சாய்வு பார்த்திங்கன்னா 1 ஈக்குவல் டு -1. அப்போ ஏபி இஸ் எ பர்பண்டிகுலர் டு ஏசி. அப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் எ ரைட் ஆங்கிள்ட் ட்ரையாங்கிள். முக்கோணம் ஏபிசி ஆனது செங்கோண முக்கோணமாகும். That's all. Some example 5.16 prove analytically that the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side and is equal to the half of its length. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் மையப்புள்ளிகள் இணைக்கும் கோட்டுத்துண்டானது மூன்றாவது பக்கத்திற்கு இணையாகவும் மூன்றாவது பக்கத்தின் பாதியாகவும் இருக்கும் என தொலைவு மற்றும் சாய்வு கருத்தை பயன்படுத்தி நிரூபிக்க. Let P of A, B, Q of C, D, R of E, F be the vertices of the triangle. தமிழில்
இந்த 3 புள்ளி என்பன முக்கோணத்தின் முனைப்புள்ளிகள் என்க. SB த மிட் பாயிண்ட் ஆஃப் PQ. PQBயின் மையப்புள்ளி S. PRயின் மையப்புள்ளி T. இங்கிலீஷில் TB த மிட் பாயிண்ட் ஆஃப் PR. இப்போ நம்ம எஸ்ஸை வச்சு பார்க்குறோம். இப்போது எஸ்ஸோட மிட் பாயிண்ட் பார்க்குறோம். எஸ்ஸோட மிட் பாயிண்ட் என்னது? PQ. இதானே எஸ்ஸோட மிட் பாயிண்ட்டு. அப்போ எஸ்ஸோட மிட் பாயிண்ட் பார்க்கணுன்னா பியோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா A, B, Qவோட பாயிண்ட்டு C, D. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை X1 Y1ன்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் பாயிண்ட்டை X2 Y2ன்னு எடுக்கிறோம். நம்ம மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா X1 + X2 / 2, Y1 + Y2 / 2. இதான் மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா. இப்போ X1 + X2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா X1 பார்த்தீங்கன்னா A, X2 பார்த்தீங்கன்னா C. அப்போ A + C / 2, Y1 பார்த்தீங்கன்னா B, Y2 D, P + D / 2. இது எஸ்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு டீயோட மிட் பாயிண்ட்டு PQ ஆஃப் ஓகே. நெக்ஸ்ட்டு டீயோட மிட் பாயிண்ட்டு PQவின் மையப்புள்ளி S அப்படின்னு எழுதணும் தமிழில். என்னது? PR. Pயோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா A, B. Rோட பாயிண்ட்டு E, F. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு X1 Y1, செகண்ட் பாயிண்ட்டு X2 Y2ன்னு எடுத்துக்கோங்க. மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா X1 + X2 / 2, Y1 + Y2 / 2. இதான் ஃபார்முலா. சரியா? இப்போ ஃபார்முலா அப்படி எதுன்னா X1 + X2 A + E. அப்போ A + E / 2, Y1 + Y2. அப்போ B + F / 2. இது எதோட வேல்யூஸு? டீயோட வேல்யூஸு. சரியா? இப்போ ஸ்லோப் ஆஃப் ST கண்டுபிடிக்கிறோம், ஸ்லோப் ஆஃப் QR கண்டுபிடிக்கிறோம். ஸ்லோப் ஆஃப் ST ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே பாருங்க, எஸ்ஸோட பாயிண்ட்டு இது X1, இது Y1ன்னு எடுத்துக்கிறோம். டீயோட பாயிண்ட்டு X2 Y2ன்னு எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறப்ப 2 பாயிண்ட்ஸை கொடுத்து ஸ்லோப்பு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா Y2 - Y1, X2 - X1. சரியா? இப்போ நான் Y2ஓட வேல்யூஸ் என்ன? B + F / 2 மைனஸ் Y1ஓட வேல்யூ B + D / 2 divide by X2 values A + E / 2 minus X1ஓட values A + C / 2. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸால் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறோம். பேக்கெட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ பண்ணுறப்ப என்னாகும்? B + F / 2 minus B minus D / 2. டினாமினேட்டர் சேமாக இருக்குது, அதனால் நியூமரேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இங்கேயும் டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணால் A + E மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்ப -A - Cன்னு கிடைக்கும். சரியா? இப்போ -Bயும் +Bயும் கேன்சல் ஆகிடும், -Aவும் +Aவும் கேன்சல் ஆகிடும். நமக்கு திரும்ப கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? F - D / 2. சரி, F - D. இந்த 2வும் இங்கே இருக்கிற காமனாக இருக்கிற 2வும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ F - D / E - C அப்படின்னு கிடைக்கும். சரியா? தெளிவாக எழுதணும்னா F - D / E - C. இது
ஸ்லோப் ஆஃப் கியூஆருக்கு ஈக்குவல். கியூஆருக்கும் அப்போ என்ன கிடைக்கும், எஃப் மைனஸ் டி டிவைட் பை இ மைனஸ் சி. எஸ்டி இஸ் ஏ parallel ஆஃப் கியூஆர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். சரியா? இப்போ எஸ்டிக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். எஸ்டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 ஹோல் ஸ்கொயர். எஸ்ஸோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்ஸோட பாயிண்ட்டு டியோட பாயிண்ட்டு x2 மைனஸ் x1. x2 வந்து a ப்ளஸ் இ டிவைட் பை 2 மைனஸ் x1 a ப்ளஸ் சி டிவைட் பை 2 whole square plus square root of y2 value is b plus f divided by 2 minus b plus d divided by 2 whole square. சரிங்களா? இப்போ நான் உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்குன்னா எப்படி கிடைக்கும். சரியா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சலு, மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சலு, ரிமைனிங்கை ரைட் பண்ணுறேன். இப்போ இதில் 1/2 இருக்குல்ல, இதில் 1/2 ஸ்கொயர்னு வரும், இங்கேயும் 1/2 ஸ்கொயரு. அப்போ 1/4னுக்கும் 1/4க்கு ரூட் எடுத்தால் 1/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் இ மைனஸ் சி ஸ்கொயரு ப்ளஸ் எஃப் மைனஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், எஸ்டிக்கு தான் நம்ம இப்போ டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். 1/2 ஆஃப் கியூஆர்னு நான் ரைட் பண்ணுறேன். இப்போ கியூஆருக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாலும் இதுதான் கிடைக்கும். இப்போ கியூஆருக்கு டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்குமா. கியூ பாயிண்ட்டும் ஆர் பாயிண்ட்டும் எடுத்து இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூஸ் தான் கிடைக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், புரியலனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ எஸ்டி இஸ் parallel to QR and half of it.